பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யோபு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோபு 9:10. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். பக்தனாய் யோபு எழுதுகிறார், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன். மாத்திரமல்ல, எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவரே செய்கிறார் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை நாம் பற்றி பிடித்து கொள்ளும் பொழுது, அவருடைய சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். நம்மால எண்ணி கணக்கிட முடியாத அதிசயங்கள் எல்லாம் அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற தேவனாயிருக்கிறார். நாம் விசுவாசிப்போம், பெரிய காரியங்களை நாம் ஆண்டவரிடத்திலிருந்து சுதந்திரித்துக் கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 145ஆம் சங்கீதம் 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார், அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது என்று இங்கே தாவீது எழுதுகிறார். அவர் மிகவும் பெரியவர், புகழப்படத்தக்க தேவன். அவருடைய மகத்துவத்தை ஆராய்ந்து முடியாது. அவர் மகத்துவமான தேவன், மகத்துவமான காரியங்களை செய்கிற தேவன். ஆகவே அவருடைய மகத்துவத்தை நம்மாலே ஆராய்ந்து பார்க்க முடியாது. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், மகத்துவமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறவர். அவரே மகத்துவம் உள்ள தேவன். சங்கீதங்களின் புஸ்தகம் 147வது சங்கீதம் 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறார் என்று இங்கே தாவீது எழுதுகிறார். நட்சத்திரங்களை எண்ணி கணக்கிட்டு வைத்திருக்கிற தேவன். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அவர் ஒவ்வொரு பெயரிட்டு அந்த நட்சத்திரத்தை அழைக்கிறார். அவர் சொல்ல அது அப்படியே கீழ்ப்படிந்து செயல்படுகிறது. ஆகவே நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி பெயரிட்டு அழைக்கிற ஒரு நல்ல தேவன். நம்மையும் அவர் பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். நம்மை அவர் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். ஆகவே எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மேல் கரிசனை உள்ள ஒரு தேவன். அவர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிற தேவன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருடைய பிரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் இங்கே தாவீது எழுதுகிறார், நட்சத்திரங்களின் இலக்கத்தை தொகையிட்டு எண்ணி கணக்கிட்டு அவைகளுக்கெல்லாம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பெயர் சொல்லி அழைக்கிற ஒரு தேவன். ஆகவே அவ்வளவு வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறபடினாலே ஒரு நாள் நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் நீ எண்ணு, அந்த அளவுக்கு உன் சந்ததியை நான் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் செய்கிற அற்புதங்கள் அது ஆராய முடியாது. பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அவருடைய அதிசயங்கள் எல்லாம் எண்ணி கணக்கிட முடியாது. அவ்வளவு அதிசயங்களை அவர் செய்கிற தேவன்.
ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். மீகா புஸ்தகம் 7:15 இப்படியாய் சொல்லுகிறது, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே எப்படி அதிசயங்களை கண்டீர்களோ, எப்படி செங்கடல் 2 பிளந்ததோ, அதே செங்கடலிலே பின்தொடர்ந்து வந்த பார்வோனுடைய சேனை அழிக்கப்பட்டதோ, அவ்வளவு அதிசயங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். அதிசயமான காரியங்களை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்த நாளிலே, அவர்கள் புறப்பட்ட நாளிலே ஆண்டவர் செய்தார். அவர்களோடு ஞான கண்மலையாகி கிறிஸ்து கடந்து போனார். அவர்களை அக்னி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் பாதுகாத்து வழி நடத்தினார், கூடவே இருந்து நடத்தினார். ஆகவே தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட அதே நாளிலே நடந்தது போலவே உன்னை இன்றைக்கு நான் அதிசயங்களை காண பண்ணுவேன். இதுவரையிலும் முயன்றும் முடியாத காரியங்களை அதிசயமான தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்து நிறைவேற்றுவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 18 இப்படியாய் சொல்லுகிறது, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். தாவீது ஒரு விண்ணப்பமாய் ஏறெடுக்கிறார், உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தார். அவ்வளவு அதிசயங்கள் வேதத்தில் இருக்கிறது. அந்தரங்கத்திலே அந்தகாரத்திலே அதிசயங்களை காண்பிக்கிற ஒரு வேதம், சத்திய வேதம். ஆண்டவருடைய சத்தியம், ஆண்டவருடைய வேதம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆழங்களில் அதிசயங்களை காணக்கூடியது வேதத்தின் வசனத்தின் மூலமாக. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று தாவீது விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். இந்த நாளிலும் கூட நாமும் ஆண்டவரிடத்திலே கேட்போம், வேதத்தை கையில் எடுத்த உடனே இந்த வேதத்துள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டு பாருங்கள். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை அதிசயங்களை காண பண்ணுவார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32:17 இப்படியா சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தை பூமியை உண்டாக்கினேன். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலே ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை காண பண்ணுவீராக. நீர் அப்படி செய்ய போகிறேன், அதற்காக உமக்கு நன்றி. அப்படிப்பட்ட அதிசயங்களை இந்த நாளிலே ஒவ்வொருவரும் காணும்படி செய்யும். ஆராய்ந்து முடியாத அதிசயம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், இந்த நாளிலும் கூட ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் செய்கிற தேவன் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருக்கிறேன். இன்றைக்கு ஒவ்வொருவரும் அந்த அதிசயங்களை காண நிச்சயமாகவே உதவி செய்வேன். நன்றி ஆண்டவரே. அப்படி இந்த நாளில் ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை காண பண்ண போகிறபடியினால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையானி கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்ற வார்த்தை கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த நாளிலே இதுவரையிலும் பெற்றிராத, இதுவரையிலும் கண்டிராத அதிசயங்களை காண பண்ணுவீராக. ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை ஒவ்வொருவரும் காண நீர் அவருடைய கண்களை திறந்தருளும். அவருடைய வாழ்க்கையில் அந்த அதிசயங்களை ருசிக்க செய்யும். எண்ணி கணக்கிட முடியாத அற்புதங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு செய்வீராக. நீர் அப்படி செய்கிறபடியினாலும் உமக்கு நன்றி. இதுவரையிலும் கண்டிராத அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.